சனி வக்ரம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிரக அமைப்பு இதுதாங்க. உலக அளவில் பல மாறுதல் நடந்துட்டு இருக்கு. போர் இருக்கா இல்லையா, பெட்ரோல் விலை கூடுதா இல்லையா, அது ஏங்க நான் பார்க்கணும். நம்ம வீட்டில் வாங்குகிற பெட்ரோல் சம்மந்தப்பட்டது. இந்த நகை பார்த்தீங்கன்னா திடீர்னு வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் சார்? குரு உச்சம் பெற்று அதுக்கு திரிகோணத்தில் சனி பகவான். அப்போ நகை இருக்கா இல்லையா, நகை வருமா வராதா, நகை வாங்கலாமா, நகைச்சீட்டு போட்டாமே என்னாச்சு சார், நகையை அடகு வச்சுருக்கோம் அது மீட்க முடியுமா, இது மாதிரி அடிப்படை விஷயங்கள் இருக்கு இல்லையா. உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, வருமானம் என்ன பண்ணுது. அப்போ சனியோட வக்கர அமைப்பில் 12 ராசிகள் பெனிஃபிட் அடைய போகிறீங்க. அதில் உங்கள் ராசியை முக்கியமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயங்க, இந்த அமைப்பில் என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாறுதல். கீழ் விழுந்தவன் மேலே வரப்போகிறான், மேலே இருக்கிறவன் கவனமாக இருக்கணும், கீழ் விழுக வாய்ப்பு இருக்குது. இதே இது திருமணம் இருக்கா இல்லையா, திருமணம் இல்லாதவங்க பல பேர், வாழ்ந்தவங்க ஏன்டா கல்யாணம் பண்ணவங்க மாதிரி அவங்களுக்குலாம் இந்த சொல்யூஷன் இந்த வக்கர காலகட்டம் தான். கணவன் மனைவி நிறைய பேர்த்துக்குங்க வாழ்க்கையை எப்படி கன்டினியூ பண்ணுறதுங்கிற ஒரு இதில் இருக்குது. அதை தாண்டி அடுத்து குழந்தை பிறப்பு, குழந்தைய வளர்க்க முடியலன்னு பல பேர், நம்ம குழந்தையே இல்லைன்னு பல பேர். ஏன் சார் இந்த சூழ்நிலைகள்? கிரகங்கள் செய்யும் ஜாலங்கள் தாங்க காரணம். பொருளாதார ரீதியாக இடம், வீடு, சொத்து, நமக்குன்னு ஒரு லக்கு கிடைக்குமா, அதிர்ஷ்டம் கிடைக்குமா, இறை வழிபாடு, இறை அருள் கிடைக்குமா, மன நிம்மதி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற பல பேருக்கும் இது பொருந்தும். இந்த 12 ராசிகள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சில கேரக்டரிஸ்டிக் மாறுது நிச்சயமாக. ஆனால் இந்த சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிடும், தடுக்க வேண்டியதை தடுத்துட்டு இருந்தது இத்தனை நாளாக. இப்போ கொடுக்க போகிறது என்ன, அதான் இங்கே விஷயம். இந்த காலகட்டத்தில் காம்பினேஷன் எஃபெக்ட் அந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, குரு அதோட தன்மையும் ராகு கேதுவோட தன்மையும் நினச்சிருக்கேன், அதாங்க ப்ளஸ்ஸு. அப்போ சனி வக்ர காலகட்டத்தில் 3 கிரகங்களும் சேர்ந்து நமக்கு செய்கின்ற அமைப்புகள் ஏன்னா காம்பினேஷன் எஃபெக்ட் தான். உங்கள் ராசி வெள்ள காத்திருக்கிறீர்கள், ஜொலிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. தடைகளை விட்டுட்டு அடுத்து நிமிர்ந்த நடையோடு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள். ஆனால் ஒன்றே ஒன்று, அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நமக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ரோட்டில் நல்லா நடக்கிற மாதிரி தெளிவான காலகட்டம். முதல்ல வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, வேகமும் விவேகம் இரண்டும் கலந்த ராசி இந்த ராசி. படபடான்னு பேசுறது மாட்டாங்க இந்த ராசி, பகுத்தாய்ந்தும் பேசுவாங்க. இந்த ராசியோட சிறப்பே தான். வெற்றி வாய்ப்புகள், அதிர்ஷ்ட கதவுகள் காத்திருக்குன்னு சொல்லலாம். ரகசியம் காப்பதில் இவங்களோட யாருங்க அது? இவங்களுக்கு வராத தடைவற்ற அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள் அனைத்தும் இப்பொழுது வருகிற காலகட்டம். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிற காலகட்டம் இந்த சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில். சனி வக்ரமற்றது நடக்குமா? பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதை ஒரு சிறு மாற்றம் பண்ணித்தருது. எதெல்லாம் மிஸ் பண்ணிங்களோ அத்தனையும் கிடச்சிரும். இப்போ தவறவிட்ட வாய்ப்பை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். அது திருமணமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், குழந்தைக்கு ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்களாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப் வரைக்கும் இருக்கலாம். ட்ரை பண்ண வேண்டிய நேரம். அதை பற்றி சூட்சம ரகசியங்கள் உள்ளே சொல்கிறேன், நிச்சயமாக பாருங்கள். முதல்ல இந்த விருச்சகம் அப்படி ராசின்னு பார்த்தீங்கன்னா தலைமை பண்பை ஏற்கக்கூடியது, ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். எது நடந்தாலும் ஏன் எதற்குன்னு யோசிக்கும். பாசக்காரங்க, நல்லா மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய டக்குன்னு உதவி செய்வாங்க. ப்ளஸ் எங்கே இருந்தாலும் பாராட்டுற ராசி, மைனஸ் இருந்தாலும் கரெக்டாக சுட்டி காட்டுற ராசி இந்த ராசி. இந்த ராசி இப்போ முதல்ல உங்கள் ராசிக்கு குரு பகவான் குரு பார்வை உண்டு. முதல் நல்ல விஷயம், இந்த ராசிக்கு தைரியம் பிறக்குது, மன தெளிவு பிறக்கிறது. அதிர்ஷ்டம் கதவை தட்டப்போகுது. அதிர்ஷ்டம் அப்படின்னாலே இடமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் வாய்ப்புகள் பிறக்குதுங்க. முதல்ல இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வராத பணங்கள் எல்லாம் வரப்போகுது. இவங்களுக்கு ஒரு பணங்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த பணம் வரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு நிறைய கன்ஃபியூஷன், சொந்த பந்தத்திலும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, ஃபேமிலி ரீதியாக, எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பல அவமானப்பட்ட ராசி தான். திடீர்னு ரொம்ப இதாகிடுச்சு, இன்சல்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் மாறி இப்போ உங்களுக்கு ஜெயிக்க பிறந்துட்டீங்க. ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்க, ஒரு குடும்பத்தில் புது நபர் அறிமுகம், அது திருமண ரீதியாக இருக்கலாம். முதல்ல திருமண வாய்ப்புகள் பிறக்குதுங்க. திருமணம் இல்லாதவங்களுக்கு கூட திருமணம் சம்மந்தப்பட்டது, வயசானவங்கள கூட முதிர் கன்னிகள், முதிர் கண்ணன்கள், 2வது திருமணம் கூட திருமண அமைப்பு உண்டு. அப்போ திருமணத்துக்குண்டான ப்ராசஸ் பாருங்கள், அதுக்குண்டான வழிபாடு என்னென்னு பார்த்துட்டு பண்ணும்போது நிச்சயமாக அமையும். ஏன் இத்தனை நாள் நடக்கலை அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கக்கூடியது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் திருமணம் நடந்துன்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் பத்தாது. 10 பொருத்தம் 10வது பொருத்தம். நிறைய பேர் கேட்பாங்க, 10 பொருத்தம் இருக்கே அப்படிம்பாங்க. நான் இந்தவங்க இல்லைன்னு இருப்பேன். நான் சொல்லுவேன், ஏன்னா இது ஜோதிடர் கூட கேட்கல, இவங்களே ஆன்லைனில் போட்டு கொடுத்தாங்க. ஆன்லைனுக்கு என்னங்க தெரியும், நாங்கள் கொடுக்கறதான் ஃபீட் பண்ணுறாங்க. அப்போ 10 பொருத்தம் மட்டும் போதுமா? அப்போ ராசி நட்சத்திரம், கிரகமைப்புகள், தசாபுத்திகள் எப்படி, ஆயில் எப்படி நட்சத்திரத்தை வச்சு குறிப்பீங்க? இந்த ஆயில் நட்சத்திரத்தை எப்படி குறிக்கும்? குழந்தை பாக்கியத்தை எப்படி நட்சத்திரத்தை வச்சு குறிக்கிறது? அது ஒரு பேசிக்.
கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு அதை தாண்டி மற்றது விசிட்டிங் கார்டை மட்டும் பார்க்கக்கூடாது, மற்றதையும் பார்க்கணும். ரைட். இப்போ ஒரு சில திருமண வாழ்க்கையில் சார் எங்களுக்கு 2வது திருமணம் இருக்குமா, முதல் திருமணம் சரியில்லையே, அது என்ன பண்ணுறது, நிறையா பேருங்க கன்டினியூ பண்ணுறதா இல்லையா ஒரு ப்ரெஷரு, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் இது இன்றைக்கி வரமா சாபமானு தெரில, அடுத்த சூழ்நிலை நோக்கி நகர வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பேர்த்த அடுத்த நகருங்கன்னு சொல்லிட்டோம். ஒரு சிலருக்கு பொறுமையாக இருங்க, அதாவது தப்பான வரனை சூஸ் பண்ணிட்டேன், கல்யாண நாளே தப்பாக இருந்துருது. இதுதான் ஒரு சில பரிகாரம் கொடுத்து சேர்த்து வச்சுருக்கோம், ஒருத்தவங்களுக்கு இது தப்பாக முடிவாயிடுச்சு, அடுத்த பாருங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, மாணவர்கள் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற வாய்ப்புண்டு. நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறாங்க, எழுதுங்க, சூப்பராக சைன் பண்ணக்கூடியது, ஒப்பந்தங்கள் எல்லாம் உறுதியாகக்கூடியது. நிறைய பேர் பிஸ்னஸில் கவர்மெண்ட்டு ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், ரியல் எஸ்டேட் ட்ரை பண்ணுறேன், சினிமா துறைக்கு அற்புதமாக இருக்கும் காலகட்டங்கள். டீச்சிங் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு. ராசிக்கு இப்பொழுது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும். இந்த ராசி தாங்க ரொம்ப நாளாக ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட் போயிட்டுருக்கு, சால்வ் ஆகாமல் டிஸ்பியூட் ப்ராப்ளம் சால்வ் ஆகி வெற்றி வாய்ப்புண்டு. வழக்கு பிரச்சனையிலிருந்து விடுபட வாய்ப்புண்டு, காம்ப்ரமைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சிலருக்கு வரும், அவங்களும் ஜெயிக்கக்கூடிய பிறந்தாச்சு. ஆக மொத்தம் நல்லது. இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் உண்டு, லாபங்கள் ஈட்டுக்கூடிய காலகட்டங்கள். இப்போ தான் பெஸ்ட் டைம். இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்று இன்னொன்று வாங்கணும், இதுதான் இந்த கேள்வி. ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து இன்னொரு பக்கம் வாங்கலான் இருக்கோம், இந்த கடனை கொஞ்சம் குறைக்கலான் இருக்கோம். அப்போ ஒரு சில பொருளாதார ரீதியாக வருது, ஒரு சிலரை கடனை குறைக்க வாய்ப்புண்டு, ஒரு சிலர் ப்ராப்பர்ட்டி வாங்க வாய்ப்புண்டு, கட்டுக்குள் கடன் வாங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு மனதில் நினைத்த சொத்துக்கள் அமையக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ திருமணத்தை பற்றி பேசும்போது சார் காதல் அப்படிங்கிற விஷயம், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம். ஒரு உறவால் பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது, அதை சரியாக அந்த உறவுங்கிறது சொந்த பந்தத்தில் இருக்கலாம், முன்னால் ஏற்பட்ட உறவுகள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், கவனமாக பார்த்து பண்ணணும். திடீர்னு ஒரு சில இன்சிடென்ட் நடந்துடும், நிறையா பேர் சொல்லியாச்சு. அப்போ ரொம்ப கவனமாக டீல் பண்ண, உறவுகளை சரியாக பயன்படுத்திக்கங்க. இது ஒரு பாயிண்ட் இந்த ராசிக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். இல்லைங்க இவங்களை பிடிச்சிருக்கு ஆனால் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, இது மாதிரிலாம் பல பேர் வருது, அதனால் கொஞ்சம் கவனிக்க விசாரித்து பண்ண வேண்டிய சூழ்நிலைகள். சார் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு இப்போ பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்த ஒப்பந்தங்கள் வருகிறது. நிறைய பேர் இப்போ பிஸ்னஸில் புது பிரளயமே ஏற்பட்டது, இப்படி நான் எதிர்பார்த்தோம் அப்படியே அப்செட் ஆனாச்சு. ஆனால் இப்போ அந்த வக்கரம் பெற்ற காலகட்டத்தில் புது வாய்ப்புகள் பிறக்குது. பிஸ்னஸில் இந்த ராசியை ஃபஸ்ட்டு வீட்டில் வச்சு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். உங்கள் அதில் வைக்க வேண்டிய கடவுள்லாம் இருக்குது, அதை பார்த்துக்கங்க. பொதுவாக இந்த ராசி வெள்ளி என்ற பொருளை அடிக்கடி பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். வெள்ளி பொருளாக கொஞ்சம் லாபம் படுத்தினேன், ஏன்னா வெள்ளியை சரியாக பயன்படுத்தினால் இந்த ராசி ஜொலிச்சிடும். இந்த ராசிக்கு 2 வந்துன்னா லாபாதிபதி 11, அங்கே வெள்ளி நீச்சம், 12ஆம் இடம் விரயம். இப்போ வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள், அம்பாள் வழிபாடு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ராசி எதை சார் பண்ணலாம்? ஸ்ரீரங்கநாதரையும் பத்மநாப சாமியும் கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டிய காலகட்டம். நீங்கள் சனி பயிற்சி பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே, இந்த பண்ணிங்க. உங்கள் குரு காலகட்டத்தில் இன்னும் ஜொலிச்சு வந்துடுவீங்க. உடல் உபாதைகளில் இருந்து மீள வர வாய்ப்புண்டு. நிறைய பெரியவங்க பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வராங்க. குழந்தை என் பேச்சு கேட்கலன்னு சொன்னது பல பேர், குழந்தை என் பேச்சு கேட்க மாட்டேது, என் பையனை காப்பாற்ற கண்டுக்க மாட்டேறான், அவன் மனைவி பக்கமோ இல்லை அதே பெண்ணாக இருக்கிறவங்க, என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேது, தன் குழந்தைகள் தன்னை சரியாக கவனிக்கலன்னு ஏங்குகின்ற பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க இந்த ராசியாக இருக்குது. மாறுகிற காலகட்டம் வந்திருக்கு இந்த சனி வைக்கிற காலகட்டத்தில். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம். கோச்சார பலன்களோட ஜாதக பலன் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 100% இருக்கும். பொதுவாக யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண ரீதியான விஷயங்களுக்கு, குழந்தை பிறப்புக்கு உண்டான சொத்து சுகம் எப்போ அதிர்ஷ்டம் கதவு கட்டும், நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம் வந்திருக்கு. அதுக்குண்டான வாய்ப்புனா ஸ்கேன் எதிரே அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு வாழ்வில் திருப்பமுனை ஏற்படுத்த முடியும். அதோட முக்கியமாக நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக கேடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும். ஜோதிடம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வெற்றி பெற்றவங்களாக இருக்காங்க. அதாவது ஒரு பணக்காரங்க எப்பவுமே ஜோதிடர்கள் எப்பவுமே கூட வச்சுக்குவாங்க. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் கூட ஜோதிடர் ஒருத்தர் துணையாக இருக்காங்க. எதுக்குன்னா ஜோதிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கிரகங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கங்க. பொதுவாக ஜாதகம் நமக்கு சாதக சூழ்நிலை எப்போ, நல்ல நேரம் எப்போ, சரியான சூழ்நிலைகள் தெரிஞ்சுக்கலாம், தவறான நேரமாக விலகி நின்றுக்கலாம். அப்போ இது மாதிரி தெரிந்து கொள்ள நல்லாயிருக்கு. நிச்சயமாக யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் பார்த்து சேஃப்டி ஆகணும்னா ஸ்கிரீனில் தெரிய எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.